ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சிவா ஃப்ரேம்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வைசலேஸ்வரர் டெம்பிளை தான் கவர் பண்ணியிருக்கோம். இது கர்நாடகா ஸ்டேட்டோட ஹாசன் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஹாசன் சிட்டிலேருந்து போனீங்கன்னாக்கா 30 கிலோமீட்டர் இருக்கும். அண்ட் பெங்களூர்லேருந்து இதுக்கு போனீங்கன்னாக்கா 210 கிலோமீட்டர் இருக்கும். இந்த கோயிலோட ஆர்கிடெக்சர்லாம் வேறு லெவலில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மொத்தத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். முழுசாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த கோயிலுக்கும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது. இப்போ கரண்ட்டில் பெரிய ஆக்டராக இருக்கக்கூடிய ஒருத்தரோட சாங் இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போதெல்லாம் லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு ஆசை வரும். ஏன்னா அந்த மாதிரியான ஆர்கிடெக்சர் இங்கே இருக்குது. அது யாரோட வீடியோ, யாரோட சாங்குன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சி வைங்க. நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ முழுசாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். இந்த வைசலேஸ்வரர் கோவில் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில். அப்போது வைசல சாம்ராஜ்யத்தோட அரசராக இருந்த விஷ்ணுவர்தன அவரால் கட்டப்பட்ட கோவில். இந்த கோவிலோட சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோவிலில் 2 கருவறை இருக்குது. 2 கருவறையிலும் 2 சிவலிங்கங்கள் இருக்குது. இந்த கோவிலுக்கு வெளியே 2 சிவலிங்கத்துக்கும் தனித்தனியாக 2 நந்தியை அமைச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கோவிலில் சூரிய பகவானுக்குன்னு தனி அறையும் இருக்குது. சூரிய உதயத்தப்போ இந்த கோவிலில் சூரியனோட கதிர்கள் நேரடியாக சிவலிங்கத்து மேலே படுற மாதிரி இந்த கோவிலை வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோவிலை சுற்றியுமே நடக்கிறதுக்கான பாதை இருக்குது. இந்த கோவிலை சுற்றி பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கோவிலோட ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். 14ஆம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தானோட இஸ்லாமிய படைகளால் 2 தடவை இந்த கோவில் தாக்கப்பட்டிருக்கு. அப்போ கூட இந்த கோவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. 2 தடவை தாக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இவ்வளோ அழகாக இருக்குனாக்கா, இது கோவில் தாக்கப்படுறதுக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி பார்க்கணும். இந்த கோவில் அவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன சின்னதாக எல்லா இடத்துலையும் டேமேஜஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, நிறையவே வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. சிலைங்களை சின்ன சின்ன இடங்க உடைஞ்சிருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இந்த கோவில் உள்ள வந்தீங்கன்னாக்கா நீங்கள் நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கு இந்த கோவிலில் இருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. கோவிலை சுற்றியும் இருக்கிற சிலைகளும் சரி, உள்ளே இருக்கிற ஆர்கிடெக்சர்ஸும் சரி. இந்த கோவிலில் சின்ன சின்ன சிலைங்கள்லையும் அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த சிலை பாருங்கள். நண்பர் கை வச்சுக்கோம். சின்னதாக இவ்வளோ தான். அந்த டயக்ராமில் என்னென்ன டீட்டெயிலிங் பண்ண முடியுமோ எல்லா டீட்டெயிலிங்கும் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது ஹெச்டி கிளாரிட்டியில் அவ்வளோ கிளியராக எல்லா டீட்டெயிலிங்கும் தெரியுது. அதே மாதிரி இந்த கோவிலை நீங்கள் எந்த சிலைங்களை பார்த்தாலும் பாருங்கள், சின்ன சின்ன சிலைங்களை எல்லா டீட்டெயிலிங்கும் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ டீட்டெயிலிங் எப்படி பண்ணாங்கன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க எல்லா சிலையிலையும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிலேருந்து நிறைய ஃபாரினர்ஸ் அந்த கோயிலை பார்க்க வராங்க. ஏன்னா அந்த கோயிலோட ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி. இந்த சிலைங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ அழகாக செதுக்கி இருக்காங்க. இந்த கோயிலில் இருக்கிற சிலைங்கள்லாம் வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது இந்த சிலைங்களில். ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டையும் மைனராக நோட் பண்ணி எல்லாத்தையுமே செதுக்கியிருக்குவாங்க. இந்த கோயிலில் இன்னொரு முக்கியமான அம்சம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை இதை 3த்தையும் இந்த கோயிலில் செதுக்கியிருக்குவாங்க. உங்களுக்கு இந்த 3 கதைகளும் தெரிஞ்சிருந்தாக்கா எபிசோடாக செதுக்கியிருக்குவாங்க. நீங்கள் கிளியராக இந்த கோவிலில் அந்த ஸ்டோரியை படிக்கலாம். அண்ட் இந்த கோவிலில் ஒரு சின்ன சின்ன சிலைங்களும் பாருங்கள், எல்லாத்துலேயுமே டீட்டெயிலிங் அவ்வளோ கிளியராக இருக்கும். நீங்கள் ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த சிலையை ஏதாவது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டிஜிட்டல் பிரிண்டில் இருக்க எந்த ஒரு டீட்டெயிலிங்கும் இந்த சிலையில் மிஸ் ஆகிருக்காது. அவ்வளோ டீட்டெயிலிங்காக எல்லாத்தையுமே செதுக்கியிருக்குவாங்க. இந்த மாதிரி டீட்டெயிலிங்காக இருக்க சிலைகள் நான் இது வரைக்கும் எந்த கோவிலுமே விசிட் பண்ணி பார்த்ததில்ல. இந்த கோவிலில் இருக்கிற மாதிரி அவ்வளோ டீட்டெயிலிங் வேறு எந்த கோவிலையும் நான் பார்த்ததும் இல்லை. அந்தளவுக்கு டீட்டெயிலிங்கான சிலைங்க இந்த கோவிலில் இருக்குது. அதுவும் இந்த கோவிலை சுற்றி பார்க்க ஆரம்பித்தா டைம் போகிறதே தெரியறதில்ல. அவ்வளோ அழகாக இருக்குது கோவில்.
வந்துட்டாயா? எனக்கு இந்த கோவிலில் இந்த சிலை ரொம்ப பர்சனலாக பிடிச்சது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிலையோட தலைமையில பாருங்கள், ஒரு கோபுரம் மாதிரி ஒரு டிசைன் செதுக்கியிருக்காங்க. அதில் சின்ன சின்ன மைனரான விஷயங்கள கூட செதுக்கியிருக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்க்கிடெக்சர் நான் எந்த கோவில்லையுமே பார்த்ததில்ல. எந்த சிலைங்களுமே இது வரைக்கும் இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. அவ்வளோ சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆர்க்கிடெக்சர் இதுவரைக்கும் நான் எந்த கோவிலுமே பார்த்ததில்ல. ஏதோ அது அங்க நின்னு பார்க்கும்போது, ஏதோ நம்ம முன்னாடி யாரோ நின்னுட்டே இருக்காங்கன்ற ஒரு ஃபீல் கண்டிப்பா அதுகிட்ட அத பார்க்கும்போது வருது. நீங்க கோயில் உள்ள வந்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி அவ்வளோ அழகான விஷயங்கள பார்க்கலாம். ஒரு ஒரு பில்லரும் பாருங்க, அவ்வளோ அழகா செதுக்கியிருக்குவாங்க. டெக்னாலஜியே இல்லாத காலத்துல இவ்வளோ அழகா செதுக்கியிருக்கிறதெல்லாம், இத நம்ம பெருமையாவே சொல்லிக்கலாம். நம்மள மாதிரி ஆர்க்கிடெக்சர் பண்றதுக்கு வேற யாருமே கிடையாதுன்னு கூட சொல்லிக்கலாம். அவ்வளோ அழகா செதுக்கியிருக்காங்க பாருங்க. கோவில விட்டு வெளிய வந்தீங்கனாக்கா, நீங்க இந்த நந்திய பார்க்கலாம். இதே மாரி ஒரு நந்தி அந்த பக்கமும் இருக்கு. கோவிலுக்கு வெளிய இருந்து கருவறையில இருக்கிற சிவன பார்க்குற மாரி இந்த 2 நந்தியுமே செதுக்கியிருக்குவாங்க. இந்த கோவில்ல சூரிய பகவானுக்குன்னு ஒரு தனி அறை இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த அறை தான் அது. இந்த அறையில சூரிய பகவான் சிவன பார்த்த மாதிரியே செதுக்கியிருக்குவாங்க. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோவில்ல சூரிய உதயத்தப்போ சூரியனோட கதிர்கள் நேரடியா சிவன் மேல படுற மாரி இந்த கோவில அமைச்சிருக்குவாங்க. கோவிலுக்கு வெளிய சூரிய பகவான் நேரடியா சிவன பார்க்குற மாரியும் இந்த சிலை அமைஞ்சிருக்கும். இதோட சிம்பாலிக்கா என்னன்னா, சூரிய உதயத்தப்போ சிவன பார்க்குற மாரி இந்த சூரிய பகவான் வர்றதா ஒரு நம்பிக்கை. Rein, weil nachher gibt es keine. Nein, es gibt eben keine. Nein, es ist keine Schlange. ஆர்க்கியாலஜிக்கல் மியூசியம் ஹலேபீடு. இந்த கோவிலோட சேதமடைஞ்ச சிலைங்களையும் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களையும் இங்கே வச்சுருக்காங்க. இதோட என்ட்ரி ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ₹5. மார்னிங் 9 to 5 விசிட்டிங் ஹவர்ஸு. ஃப்ரைடே ஹாலிடே. நாங்கள் போயிருந்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே போயிருப்போம். அதனால் உள்ளே என்ட்ரி பண்ணலை. வெளியே இருந்து தான் நம்ம நிறைய வீடியோவை கவர் பண்ணியிருக்கோம். இந்த மியூசியத்தோட வீடியோவும் வெளியே இருந்து தான் கவர் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகான சிலைங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் அந்த டெல்லி சுல்தானோட இஸ்லாமிய படையோட தாக்குதல்ல அழிக்கப்பட்ட விஷயங்கள். அதோட மிச்சத்தையும் இங்கே எடுத்து மியூசியமா வச்சிருக்காங்க. எல்லா விஷயத்தையோட டீட்டெயில்ஸும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த இடத்துக்கு விசிட் பண்ணீங்கன்னா, அது எல்லாத்தையும் பார்க்க முடியும். கண்டிப்பா ஒரு வாட்டியாவது இந்த இடத்தெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கன்னு என்ன கேட்டா நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். ஓடி ஓடி நம்ம நிறைய விஷயங்கள கத்துக்குறோம். ஆனா நம்ம கல்ச்சரையும், நம்ம ஹிஸ்டரியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமான்னு கேட்டிங்கனாக்கா, கண்டிப்பா நான் இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள மறந்துட்டோம்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி இடத்துங்களெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். நம்மளோட கல்ச்சரையும் ஹிஸ்ட்ரியும் நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம். இந்த சிலையை பார்த்தீங்கன்னா முழுசாக நின்றுட்டுருக்க மாதிரி தான் தெரியும். ஏன்னா 2 கையை மட்டும் உடைச்சிருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இல்லை, துண்டு துண்டாக இதை உடைச்சிருக்காங்க. நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கால்கிட்டயும் தொடைக்கிட்டயும் கம் போட்டு அதை ஒட்ட வச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த சிலைங்களெல்லாம் துண்டு துண்டாக உடைச்சிருக்காங்க. வீடியோவோட ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்போ பெரிய நடிகராக இருக்கிற ஒருத்தரோட சாங்கை இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம தளபதியும் சங்கீதா மாதவன் நாயர். இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த பூவே உனக்காக படத்தில் சொல்லாமலே வேண்டாம் சொன்னால் காப்பிரைட்ஸ் போட்டுருவாங்க. அந்த சாங் இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்குவாங்க.
சந்தேகமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். உங்களுக்கு அந்த லொக்கேஷனை பார்க்கும்போது அந்த சாங் ஞாபகம் வரும். அண்டு இந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோவில். நாகேஸ்வரா அப்படின்ற ஒரு கோவிலோட மொத்த மிச்சமே இவ்வளோ தான். அந்த கோவிலை மொத்தமாக தரமட்டமாக்கியிருக்காங்க. அதோட மிச்சத்தை இந்த இடத்துல வச்சுருக்காங்க. பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன் நாகேஸ்வரா. அந்த கோவிலோட மொத்த மிச்சமே இவ்வளோ தான். ஓகே காய்ஸ், ஹளேபீடு கோவிலோட டீட்டெயில்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணேன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய்.